25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை அருமையான ஓரையில் பிரம்மாண்டமான உலக மகாசக்தி பத்ரகாளி அம்மனுக்கும் துர்காதேவி அம்மனுக்கும் அகண்ட காமாட்சி தீபத்திற்கும் 4 மகா குத்துவிளக்கு தீபத்திற்கும் அருகாமையில் இருக்கும் மகா துர்காதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இப்பொழுது சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜையில் இதுதான் என்னுடைய நம்பர். இது என்னுடைய திருவண்ணாமலை விலாசம் ஜிபே நம்பர். இப்போ இன்று ஒரு தகவல். இன்னைக்கு உலகத்தில் எனக்கு 32,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லைட்டு, யூடியூப்பில் 1750 பேருக்கு மேலே இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் 1250 பேருக்கு மேலே இருக்காங்க. தினசரி எனக்கு மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அலண்டு போயிடுறேன். கணவன் மனைவி விட்டுட்டு போயிடுறா, மனைவி கணவனை விட்டுட்டு போயிடுறா, பிள்ளைய கணவன் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, அம்மா பிள்ளைய பார்க்க அனுமதிக்கிறது இல்லை, மாமனார் மாமியார் குடும்பம் தாங்கலை, ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பில்லிய சூனியை வச்சு கணவன் மனைவி பிரிச்சிடுறாங்க. இன்றைக்கி 90% பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. ராசி நட்சத்திரம் பார்க்கறதில்ல, ஜாதி மதத்தை பார்க்கறதில்ல, ஆசை என்ற போர்வையில், காதல் என்ற கண் மாயையில் காதலிச்சு ஒரே வருஷத்தில் பிள்ளைய கொடுத்துட்டு ஹைகோர்ட்டில் போய் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இன்றைக்கி 27% பேர் இன்றைக்கி இந்தியாவில் அந்த மாதிரி நடக்கிறது. இது காரணம் தாய் தந்தை பசங்களை சரியாக வளர்க்கலை. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க மணிக்கணக்கில். அது ஏன் நீங்கள் வாட்ச் பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரி இன்றைக்கு சிறப்பு பூஜையில் நான் என் அன்புக்குரிய தர்மபத்தினி கன்னட நாட்டைச் சேர்ந்தவர் திருமதி குமாரி வசந்தா. அவருக்கு 3 மகள். அவர் கணவர் பேர் சங்கரன் பிள்ளை. தரணி மகளுக்கு குழந்தை பாக்கி வேணும், குழந்தை இல்லை, அவசரப்படுற, உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறம்மா, குழந்தைய கொடுமா. 2 பொண்ணுக்கு திருமணம் நடக்கலம்மா. ஒன்று சுகுணா, ஒன்று சுமதி. 2 பேருக்கு திருமணத்தை நீ உடனே நடத்தி வைக்கணுமா. அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் தர்மபத்தினி செல்வி, அவங்க கணவர் ராஜ்குமார், அவர் வேலை அற்புதமாக அமையணும், அற்புதமான வருமானம் கிடைக்கணும். பாண்டி செல்வி, நல்ல வேலை, நல் வாழ்க்கை. சிரித்திக் குமார், அருமையான வீடு அமைச்சு கொடுக்கணும். கேசவகுமார், லக்ஷ்மணகுமார், அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ அத்தனை காரியம் வெற்றியாக உன் பாத திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் என் அன்புக்குரிய வாசகி, அவங்க கணவர் ராஜேந்திரன், குகன், உமா மகேஸ்வரி, அனு, தீரக், காய்ரா, கைனா, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி வேணும், கஷ்டம் ஒழியணும், கந்திருஷ்டி நிவர்த்தியாகணும், அவங்க குடும்பங்களுக்கு நல்ல அருள் புரியணும். திண்டுக்கல் சார்லஸ், சென்னை திருவற்றியூர் வள்ளல் சாந்தி, சிங்கப்பூர் மிஸ்ஸஸ் சாந்தி, அதே மாதிரி விஜயகுமாரி என்கிற ஆஷா வெளிநாடு, மகன் சத்ய செல்வராஜ், மருமகள் சேர்ந்து வாழ வேண்டும். அனிகா சத்யா, மருமகள் பேத்தி அனிதா சத்யா, சக குடும்பம், அவங்க குடும்பம் எல்லா அருளும் பெற்று பல்லாண்டு வாழ ஒரு பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு, வெளிநாட்டில் வாழும் சுகீர்த்தா பணம் ஏமாற்றிட்டாங்கம்மா, அந்த பணத்தை வர வச்சு அந்த பொண்ணை, அவங்க பொண்ணை பாதுகாத்து நல்வாழ்க்கை அமைச்சு கொடுமா. இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த ராவுகால பூஜை, இந்த காலையில் சிறப்பு பூஜையில் அம்மன் அருளை பெறுவோமாக. எல்லாருக்கும் எல்லா காரியம் நடக்கட்டும் தாய்.